வெல்கம் பேக் டு டிப்ஸ்லாவண்யா யூடியூப் சேனல். இது உங்கள் அபிமான ஹோம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சீரீஸ் இன் 12வது வீடியோ. நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய பொருளை எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னு தான் இந்த சீரீஸ்ல பார்த்துட்டு வரோம். ஹோம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சீரீஸ்க்கு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணியிருந்தா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம 10 யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நான் சொல்ல போற டிப்ஸ் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம மார்க்கெட்லாம் போனோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு கெட்டு போகாத பொருள்னால நம்ம நிறைய வாங்கி வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். அப்படி நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா உருளைக்கிழங்கு முளைக்க ஆரம்பிச்சிருது. உருளைக்கிழங்கு சீக்கிரம் முளைக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வெஜிடபிள் கூடையில் உருளைக்கிழங்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உருளைக்கிழங்கோடு சேர்த்து நம்ம வெள்ளைப்புடையும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு சீக்கிரம் முளைக்காமல் இருக்கும். நம்ம அடுத்து பருப்புலாம் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம். அப்படி நம்ம நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிற பருப்புல வந்து வண்டு வர ஆரம்பிச்சிடும். இதுல வண்டு வராம இருக்கிறதுக்காக பிரியாணி இலைய வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா இந்த பிரியாணி இலையோட வாசத்துக்கே வந்து வண்டு வராது. நம்ம இப்ப அடுத்து பார்க்க போறது அரிசி மாவு, கோதுமை மாவெல்லாம் நிறைய அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம், அல்லது கடையில் வாங்கி நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வண்டு வந்துடும். அதில் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் உப்பை எடுத்து இதோட போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கோதுமை மாவுனாலும் சரி, இடியாப்ப மாவுனாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா மாவில் வண்டு வராது. அதே மாதிரி தான் நீங்கள் மிளகாப்பொடியிலையும் இதே மாதிரி வந்து உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கனாலும் மிளகாப்பொடியில் வண்டு வராது. நம்ம இப்போ லெமன் எல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது 1 வீக்கில் பார்த்தோம் அப்படின்னா அதோட கலர் எல்லாம் சேஞ்ச் ஆயிரும். இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த லெமனை இந்த நியூஸ் பேப்பரில் மடித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு நியூஸ் பேப்பரை எடுத்து இன்னொரு லெமனை இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது உங்களோட லெமன் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெயில் காலத்தில் பார்த்தோம்னா வீடு ஃபுல்லும் எறும்பு நிறைய வர ஆரம்பிச்சிடும். அப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஜீனியில் எறும்பு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 4-5 கிராம்பை வந்து ஜீனியில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா இந்த கிராம்போட வாசத்துக்கே எறும்பு ஜீனியில் வராது. இப்ப பார்த்தோம்னா நம்ம அப்பளம், வடகம் அது எல்லாமே வந்து எண்ணெயில தான் நம்ம பொரிச்சு எடுத்திருப்போம். இப்ப நம்ம உப்பு போட்டு பொரிச்செடுக்கலாம். அடுப்புல ஒரு வடைச்சட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகணும். இப்ப பாத்தீங்கன்னா உப்பு நல்லா சூடாயிருச்சு. இதுல நம்ம அப்பளத்தை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க நல்லா பொரியுது. நல்லா உப்புல போட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி பொரிங்க. பாருங்க நம்ம எண்ணெயில பொரிச்சுக்கிற அப்புறம் மாதிரியே ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் சேராதவங்க எல்லாம் இந்த மாதிரி உப்புல போட்டு பொரிச்சு சாப்பிடுங்க. நம்ம புளிக்குழம்பு வைக்கும் போது குழம்புல புளி அதிகமாயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை எடுத்து குழம்புல போட்டுட்டீங்கன்னா உடனே புளிப்பு சுவை சரியாயிரும். நம்ம வெரைட்டி ரைஸ் எல்லாம் பண்ணும்போது சாதம் ஒன்னோடு ஒன்று ஒட்டாம உதிரி உதிரியா வந்தாதான் வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். அப்படி உதிரி உதிரியா வர்றதுக்கு என்ன பண்ணலாம்னா நீங்க குக்கர்ல சாதம் வடிச்சாலும் சரி, அல்லது சட்டியில சாதம் வடிச்சாலும் சரி, அதோட சேர்த்து ஒரு 2 டிராப் வந்து எண்ணெயை ஊத்திட்டீங்க அப்படின்னா வெந்து வரப்ப சாதம் உதிரி உதிரியா சூப்பரா வரும். குழம்புலாம் வைக்கும் போது குழம்புல உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்னா ஒரு உருளைக்கிழங்க குட்டி குட்டியா கட் பண்ணி குழம்புல போட்டு வேக வச்சிருங்க. வேக வச்சதுக்கு அப்புறம் நீங்க குழம்பு டேஸ்ட் பண்ணி பாருங்க, குழம்புல உப்பு கைக்காது. தேங்காய் நம்ம உடைச்சிடுறோம், ஆனால் தேங்காயோட சில்லு எடுக்கிற போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம அடுப்பை ஆன் பண்ணிட்டு அதில் வந்து அந்த அரைமுடி தேங்காவை வந்து வச்சிடணும்.
அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆச்சு அப்படின்னா அந்த தேங்காய் வந்து உள்ளே இருக்கிறத ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்தோன்னா அப்படியே அழகாக வந்துடும். நம்ம சேனல்ல உங்களுக்கு தேவையான டாபிக்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சீரீஸ்னு 7 சீரீஸ் போயிட்டு இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம். நிறைய ஆசைப்படுங்க, நிறைய கத்துக்கோங்க. கற்றது கையளவு, கல்லாது உலகளவு. உங்களையும் உங்களை சுத்தி உள்ளவங்களையும் நல்லபடியா பாத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. Bye.